பாண்டவர்கள் பூண்ட சபதத்தை நினைவில் நிறுத்த வேண்டிய நேரம் இது. சிரித்து மகிழும் நேரம் அல்ல. பாண்டவர்கள் காட்டிலிருந்து திரும்பும் வரை நாம் அஞ்சிக் கொண்டேதான் இருக்க வேண்டுமா? பகைவன் இல்லாத சத்திரியன் ஆண்மையற்றவனுக்கு நிகரானவன். ஆகவே பகையை நெஞ்சில் நிறுத்துங்கள். பாண்டவர்களை அடியோடு அழிக்க வழி தேடுங்கள். பாண்டவர்கள் வனவாசத்தை முடித்துக் கொண்டு நாடு திரும்பக்கூடாது. காட்டிலே பிறந்தவர்கள் காட்டிலேயே மடிய வேண்டும். அவர்களின் கதையை காட்டிலேயே முடித்துவிட வேண்டும். சடங்குகள் செய்ய சடலங்கள் கூட கிடைத்துவிடக் கூடாது மாமா. அப்படி என்றால் ஒற்றர் படை ஒன்றை திரட்ட வேண்டும். பாண்டவர்களை இரவு பகலாக நோட்டமிட வேண்டும். அவர்களின் ஒவ்வொரு அசைவும் நமக்கு தெரிய வேண்டும். தக்க தருணம் பார்த்து அவர்களை மேலோகம் அனுப்ப வேண்டும். நான் சொல்வது சரிதானே மாமா? இப்போதுதான் நீ என்னுடைய மருமகன். சபாஷ். இப்போதே அனுப்பி வைக்கிறேன் மாமா. துச்சாதனா, ஒற்றர் படை தலைவன் வீரசேனனின் தலைமையில் இப்போதே ஒரு படையை அனுப்பு. இப்போதே அண்ணா. காந்தாரி, துரியோதன் பேசிய பேச்சை கேட்டாயல்லவா? கேட்டேன். அந்த கொடிய வார்த்தைகளை இந்நிலையில் என் பேச்சுக்கு அவன் செவிசாய்ப்பான் என்ற நம்பிக்கை எனக்கு துளியளவும் இல்லை. எனக்கும் அப்படித்தான் தோன்றுகிறது. ஆனால் நாம் ஏதாவது செய்துதானே ஆக வேண்டும். என் தந்தை வியாசர் பெருமான் பேச்சை துரியோதனன் நிச்சயம் கேட்பான் இல்லையா? வியாசர் மேல் துரியோதனனுக்கும் மரியாதை உண்டு. ஆனால் அவர் பேச்சை செவிமடுப்பான் என்பது கடைசி ஆயுதமாக அதை முயற்சி செய்து பார்க்கலாம். வியாசரை வரச் சொல்லி ஓலை அனுப்புவோம். பசியோடு வந்த எனக்கு அன்னமிட்டு திருப்தி செய்து விட்டீர்கள். மனதில் கவலையோடு நிற்கிறீர்களே தாயே. தங்கள் பிள்ளைகள் தற்போது வனவாசத்தை மேற்கொண்டுள்ளார்கள். ஆனால் உணவிற்கும் உறைவிடத்திற்கும் எப்படியெல்லாம் கஷ்டப்படுகிறார்களோ என்று நினைத்து நினைத்து தாங்கள் அல்லும் பகலும் வேதனையை அனுபவித்து வருகிறீர்கள். அம்மா, உங்கள் வேதனை தேவையற்றது. மகரிஷி தௌமிய முனிவரின் வழிகாட்டுதலின்படி தங்கள் பிள்ளைகள் உணவு, உடை, உறைவிடம் என்று ஒரு குறையுமில்லாமல் வனவாசத்தை கழித்து வருகிறார்கள். நீங்கள் சொல்வது உண்மையா? வாய்மை என்ற என் நாவில் வேறொன்றும் வராது தாயே. அதுவும் பிள்ளைகள் விஷயத்தில் பெற்ற தாயிடம் பொய்யுரைப்பேனா? நீங்கள் சொல்வதில் எனக்கு நம்பிக்கை இருக்கிறது சுவாமி. அப்படி என்றால் தாங்கள் யார்? நானா? என்ன அத்தை, நலமாக இருக்கிறீர்களா? உங்கள் பிள்ளைகள் வனவாசத்தை வெற்றிகரமாக முடித்துவிட்டு திரும்புவார்கள். அவர்களை பற்றிய கவலை விடுத்து நீங்கள் சந்தோஷமாக இருக்க வேண்டும். அவர்களுக்கு துணையாக எப்போதும் நான் இருப்பேன். கிருஷ்ணா, நீ கூறிய இந்த வார்த்தைகள் போதும். இனி நான் நிம்மதியாக இருப்பேன் கிருஷ்ணா. அம்மா,
நான் கிருஷ்ணர் அல்ல. என்னை பிருகத்சவ முனி என்று அழைப்பார்கள். மன்னிக்க வேண்டும் மகிழ்ச்சி. என் பிள்ளைகள் பற்றி தாங்கள் உதிர்த்த ஒவ்வொரு சொல்லும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் உரைத்த வாக்காகவே எனக்கு தோன்றுகிறது. திக்கற்றவர்களுக்கு அவரே என்றும் துணை அம்மா. உங்கள் எண்ணம் ஈடேறும். நான் வருகிறேன் அம்மா. ததாஸ்து. சொல்லுங்கள் அம்மா. சுலபா, என் பிள்ளைகள் பற்றிய கவலை இன்றோடு என்னை விட்டது. என்ன சொல்கிறீர்கள் அண்ணி? திடீரென்று எப்படி இப்படி ஒரு மாற்றம்? அந்த ஸ்ரீகிருஷ்ணனை ரிஷி ரூபத்தில் வந்து என் பிள்ளைகளுக்கு எந்த கஷ்டமும் இல்லை என்று கூறிவிட்டான். இனி எனக்கு என்ன கவலை இருக்க முடியும்? பசிக்கிறது சுலபா, எனக்கு அன்னமிடு. சுலபா, அண்ணியை அழைத்துச் செல். விதுரா, அண்ணி, இன்று நான் வயிறார உண்ணப் போகிறேன். என் பிள்ளைகள் 13 வருடங்கள் கழித்து நாடு திரும்பும் பொழுது நான் நலமுடன் இருக்க வேண்டும் அல்லவா? ஆம். அதற்காக இனிமேல் நான் நன்றாக உணவருந்த போகிறேன். மிக்க மகிழ்ச்சி அண்ணி. சுலபா, அண்ணியை அழைத்துச் செல். வாருங்கள் அம்மா. மாமா, உங்களுடைய திட்டங்கள் எல்லாம் நன்றாக தான் இருக்கிறது. ஆனால் பலன்கள் ஒன்றும் சொல்லும்படி இல்லையே. பாண்டவர்களை காட்டிலே கொன்றுவிடலாம் என்று என்னை சமாதானப்படுத்தினீர்கள். அப்படி ஒன்று நடக்கும் என்று எனக்கு நம்பிக்கையே இல்லை. மருமகனே, திட்டம் என்பது எனக்குள் கருவாகி நான் இடும் முட்டை. அதனை அடைகாத்து குஞ்சு பொறிக்க நிறைய பிற காரணிகள் எனக்கு சாதகமாக இருக்க வேண்டும். பொறுமையாக இரு துரியோதனா. தினாபுர இளவரசர்களுக்கு வணக்கம். வா ஒற்றனே, உனக்காகத்தான் பொறுமை இழந்த தகவல் அறிய காத்திருக்கிறோம். அரசே, முக்கியமான தகவல்களோடு நான் வந்திருக்கிறேன். பாண்டவர்களும் பாஞ்சால குமாரியும் காம்யக வனத்தில் சந்தோஷமாக வசித்து வருகிறார்கள் என்பதுதான் அந்த வருத்தமான செய்தி. ஒற்றனே, என்ன உளறுகிறாய்? பாண்டவர்கள் சந்தோஷமாக வசித்து வருகிறார்களா? காமியக வனம் வறண்ட பாறைகளும் காய்ந்த மரங்களும் உடைய பகுதிகளாயிற்றே. மாமா, என்ன உளறுகிறான்? அரசே, என்னை மன்னிக்க வேண்டும். நான் கூறுவது முற்றிலும் சத்தியம். காம்யக வனத்தில் பகற்பொழுதில் யாரும் பசியென்று மயங்க வேண்டியதில்லை. யார் சென்று உணவு கேட்டாலும் பாஞ்சாலியின் அட்சய பாத்திரத்தில் அறுசுவை உணவு வந்து கொண்டே இருக்கிறது. ஒற்றனே, நீ உத்தரவு சொல்லலாம். அரசே. உடனே மனமுடிந்து போகாதே. நன்றாக உண்டு கொழுக்கட்டும் பாண்டவர்கள். அதனால் என்ன? சந்தோஷமாக இருப்பவர்களுக்கு சாவுக்கான வாய்ப்பே வராதா? பாண்டவர்களின் சாவுக்கான அழைப்புதான் காம்யக வனம். மாமா, மறுபடியும் என்ன குழப்புகிறீர்கள்? ஒளியை தேடி விளக்கை நெருங்கிவிட்டன அந்த பாண்டவ வெட்டில் பூச்சிகள். மாமா, சிறிது புரியும்படியாகத்தான் கூறுங்களேன். பசியும் இறையும் அருகருகே இருப்பது ஆபத்துதானே துரியோதனா. தெரிந்தோ தெரியாமலோ புலியும் ஆடும் அருகருகே காம்யக வனத்தில் அலைந்து திரிகின்றன. பாண்டவர்கள் வசிக்கும் அதே காம்யக வனத்தின் பின்புறத்தில்
கிரிமிரன் என்ற மனித முழுங்கிய அரக்கன் இருக்கிறான். கிருமிரனா? அவன் யார்? அவன் காட்டில் வசித்தால் நமக்கென்ன மாமா? அவனது குரலே இடிமுழக்கம் போல கர்ண கொடூரமாக இருக்குமாம். ஏக சக்கர நகரத்தில் பீமசேனன் கொன்ற பகாசுரனின் தம்பிதான் இந்த கிருமிரன். அண்ணனை கொன்றவனை பழிவாங்க கடும் கோபத்தோடு காமியக வனத்தில் திரிந்து கொண்டிருக்கிறான். யமனை போன்ற கொடூர தோற்றம் உடையவன் இந்த கிருமிரன். எதிரிக்கு எதிரி நண்பன். கிருமிரனை காட்டில் சந்தித்து பீமசேனனை கொன்றால் கிருமிரனுக்கு கனகாபிஷேகம் செய்வதாக உறுதி தருவோம். அவன் கோரும் எல்லா உதவிகளையும் அவனுக்கு தருவதாக கூறுவோம். பதிலுக்கு அவன் நமக்கு உதவி புரிவான். மாமா, இதை கேட்கும் போது உங்களை ஊஞ்சலில் வைத்து ஆட்ட வேண்டும் போல் என் மனம் பரவசம் அடைகிறது. அருமையான யோசனை. செத்தான் பீமன். சரி, கிருமிரனை யார் சந்திக்கப் போகிறீர்கள்? வேறு யார்? நானும் துச்சாதனனும் செல்கிறோம். அப்படியே ஆகட்டும் மாமா. दीर्घायुष्मान भव. மனசாட்சியின் ஸ்தூல வடிவமே கண்ணீர். கங்கை நீரை போன்று கண்ணீரும் மாசற்றதுதான். மனதின் எண்ணத்தை கண்ணீரை விட வேறொரு சிறந்த மொழியால் பேச இயலாது. உன் கண்ணீரின் மொழியை நான் புரிந்து கொண்டேன். சுவாமி, இங்கு நடந்த அதர்மத்துக்கெல்லாம் நானே மூல காரணமாவேன். நானே மூல காரணம். தயவு செய்து என்னை மன்னித்து விடுங்கள். என்னை மன்னித்து விடுங்கள். திருதராஷ்டிரா, இந்த பிழையை நீ செய்யாவிட்டாலும் இதை ஆற்ற யாராவது முளைத்திருப்பர். ஏனென்றால் காலம் தன் போக்கை கடக்க வேண்டுமே. சுவாமி, நடந்த சூதாட்டத்தையும் அதன் காரணமாக பாண்டவர்களுக்கு ஏற்பட்ட துன்பத்தையும் எண்ணி வருந்துகிறேன். பிதாமகர், துரோணாச்சாரியார், விதுரன்
என் மனைவி காந்தாரி என எத்தனையோ பேர் இதை அனுமதிக்க வேண்டாம் என்று தடுத்தார்கள். ஆனால் நான் தான் புத்தி பேதலித்து இந்த காரியத்தை செய்தேன். துரியோதனன் மூடன் என்பதை நான் அறிவேன். ஆனால் புத்திர பாசத்தால் அறியாமல் பிழை செய்து விட்டேன் சுவாமி. என்னை மன்னித்து விடுங்கள். தயை கூர்ந்து என்னை மன்னித்து விடுங்கள். திருதராஷ்டிரா, நீ செய்தது பிழை அல்ல. புத்திர பாசத்தை விட இந்த உலகில் உயர்ந்தது எதுவும் இல்லை. அளவற்ற செல்வம் இருந்தாலும் அது புத்திர செல்வத்துக்கு ஈடாகாது. ஒரு தந்தையாக துரியோதனன் அரசாள வேண்டும், அவன் சகல செல்வங்களோடு வாழ வேண்டும் என்று நீ எண்ணியதில் தவறில்லை. ஆனால் அதற்கு அவன் உயிரோடு இருக்க வேண்டாமா? உனக்கு 101 புத்திரர்கள் இருக்கிறார்கள். பாண்டுவின் புதல்வர்களோ 5. அவர்கள் கபடமற்றவர்கள், தர்மத்தை மீறாதவர்கள். அவர்கள் காட்டிலே கிடந்து துயருறுகிறார்கள். அவர்கள் துன்பத்தில் கிடக்க நாம் எப்படி ஜீவித்திருப்போம், நாம் எப்படி விருத்தி அடைவோம் என்று உன் மனம் கேள்வி கேட்கவில்லையா? மக்களை சுமக்கும் பூமி மாதேவி பொறுமையின் வடிவம்தான். ஆனால் அவள் சினமுற்றால் இந்த பூலோகமே வெடித்து சிதறிவிடும். அதேபோல் பாண்டவர்களின் பொறுமையை இனியும் சோதிக்காதே. பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் யுத்தம் மூண்டால் துரியோதனனை அவர்கள் கொன்று விடுவார்கள். சுவாமி, துரியோதனனை பாண்டவர்களோடு சமாதானமாக போகச் சொல். இல்லையேல் உன் பிரியத்திற்குரிய புத்திரனின் மரணத்தை தவிர்க்க முடியாது. ஐயோ சுவாமி, துரியோதனன் மூர்க்கன். அவனிடம் எத்தனையோ முறை நான் எடுத்துரைத்து விட்டேன். ஆனால் அவன் புரிந்து கொள்ள மறுக்கிறான். தாங்களே அவனிடம் எடுத்துரைக்க வேண்டும் சுவாமி. இல்லை திருதராஷ்டிரா, நான் அவனுக்கு நெருங்கிய உறவினன், தந்தை வழி தாத்தா. ஆகவே அவனிடத்தில் என் சொற்களுக்கு பலன் இருக்காது. அப்படி என்றால் யார்தான் அவனுக்கு எடுத்துரைப்பது? பிதாமகர், விதுரன், காந்தாரி, துரோணாச்சாரியார், கிருபாச்சாரியார் என அனைவரும் அவனிடம் மன்றாடி பார்த்துவிட்டோம். ஆனால் எங்கள் அத்தனை பேர் சொல்லையும் அவன் எடுத்தெறிந்து விட்டான். கவலைப்படாதே, மைத்ரேய மகரிஷி துரியோதனனுக்கு புத்தி புகட்டுவார். இவரிடம் அறிவுரை கேட்டு துர்புத்தி விடுத்து நல்வழி கண்ட அரசர்கள் ஏராளம். இவர் தர்மத்தை அன்றி வேறொன்றும் அறியாதவர். அதே நேரம் இவர் சொல்லுக்கு பங்கம் நேர்ந்தால் மைத்ரேய முனியின் கோபத்துக்கு ஆளாக நேரிடும். என் புத்திரன் துரியோதனன் மைத்ரேய முனியின் சொல்லுக்கு செவிமடுப்பான் என்ற நம்பிக்கை இருக்கிறது. உன் நம்பிக்கை நிறைவேறினால் நல்லதுதான். உன் புத்திரனை அழைத்து வா. அப்படியே செய்கிறேன். மருமகனே,
உன் அண்ணன் ஊஞ்சலில் வைத்து ஆட்ட வேண்டும் போல் தோன்றுகிறது என்றான். அது உடனே நிறைவேறிவிட்டது. மாமா, வலி உயிர் போகிறது. இவர்கள் நம்மை எதற்கு தூக்கி கொண்டு செல்கின்றார்கள்? கறி சமைத்து உண்பதற்காக. உன் தாய் தந்தையர் வஞ்சகமில்லாமல் உனக்கு சோறு போட்டு வளர்த்திருக்கிறார்கள். உன்னை காவடி தூக்குபவர்கள் எவ்வளவு சந்தோஷமாக இருக்கிறார்கள் பார்த்தாயா? மாமா, இப்படி தெரிந்திருந்தால் உங்களுடன் இந்த தற்கொலை பயணத்திற்கு வந்திருக்க மாட்டேன். மாமா, சொல் மருமகனே, உண்மையிலேயே உங்களுக்கு அந்த கிர்மிரனை தெரியுமா? அந்த கிர்மிரன் என்ன மகத நாட்டின் மன்னனா? இல்லை, பாஞ்சால நாட்டின் மன்னனா? மாமா, என்ன திடீரென்று கத்துகிறார்கள்? நாம் நெருங்கி விட்டோமோ? சாவைத்தானே. எலிவலை என்று பாம்பு பொந்தில் கைவிட்டு விட்டீர்களே. எதிரிக்கு வெட்டிய குழியில் நாமே விழுந்து விட்டோமே. மருமகனே, என்னை கொஞ்சம் உறங்க விடு. மாமா, மருமகனே, கோபப்படாதே. என்னை சிந்திக்க விடு. ஓம் ரீம் ஜெய் மயானக்காளி. ஓம் ரீம் ஜெய் மயானக்காளி. ஓம் ரீம் மயானக்காளி. ஓம் ரீம் ஜெய் மயானக்காளி. ஓம் ரீம் மயானக்காளி. ஓம் ரீம் ஜெய் மயானக்காளி. ஓம் ரீம் ஜெய் மயானக்காளி. அரக்க மகாதேவ், மயானக்காளியின் இன்றைய நரபலிக்கு 1க்கு 2 சர்வ லட்சணம் பொருந்திய நரன்கள் கிடைத்திருக்கிறார்கள். மாமா, என்ன துச்சாதனா? யார் நீங்கள்? என்னுடைய பலிபீடத்திற்கு வந்து என்னையே யார் என்று கேட்கிறாயா? இருவரையும் சடங்காட்டு காளி முன்னே கொண்டு வந்து நிறுத்துங்கள். மாமா, மாமா, எழுத்து வாருங்கள். அவரை விடுங்கள். மாமா, மாமா, ஜெய் காளி. ஒரு கணம் பொறு. வேண்டாம். சாவதற்கு முன்னால் ஒரு கோரிக்கை. என்ன கோரிக்கை? நீங்கள் யார்? என்ன நோக்கத்திற்காக எங்களை பலி கொடுக்கிறீர்கள்? காளி மீது ஆணையிட்டு கூறுங்கள். நான் கிர்மிரன், அசுரன்.
எனது அண்ணன் பகாசுரனை கொன்ற பீமசேனனை எப்படியும் கொல்வதாக சபதம் செய்திருக்கிறேன். அதை நிறைவேற்ற மயான காளிக்கு நரபலி கொடுக்கப் போகிறேன். போதுமா? நீ யாரை கொல்வதற்கு இந்த நரபலி கொடுக்கப் போகிறாயோ அந்த பீமனை குடும்பத்தோடு காட்டிற்கு அனுப்பி வைத்த சகுனி நான் தான். பீமன் எங்கிருக்கிறான் என்ற ரகசியம் எனக்குத்தான் தெரியும். கிர்மிரா, உன்னுடைய கொடுவாள் உயர்த்தி பிடிக்க வேண்டியது இந்த சகுனியின் தலை மீது அல்ல, பீமனின் தலை மீது. உன்னை சந்திக்கவே அத்தினாபுரத்து இளவரசன் துரியோதனன் எங்களை அனுப்பி வைத்தான். இதோ இங்கே நிற்கும் மற்றொரு பலியாடு துரியோதனனின் செல்லத் தம்பி துச்சாதனன். எனக்கு விவரமாக கூறுங்கள், எங்கே இருக்கிறான் என் பகைவன் பீமன்? அவனை இப்போதே நான் கொல்ல வேண்டும். ஒரு பாவமும் அறியாத உங்கள் அண்ணன் பகாசுரனை கொன்ற பீமனை பழிவாங்க நீங்கள் சபதம் செய்திருப்பதே எங்களுக்கு மிகுந்த சந்தோஷம். பாண்டவர்கள் வசிக்கும் இடத்தை உங்களுக்கு நான் காட்டுகிறேன். பீமனை தாங்கள் எப்படியும் வதம் செய்ய வேண்டும் என்பதே அத்தினாபுரத்து இளவரசன் துரியோதனனின் வேண்டுகோள். நீங்கள் மட்டும் பீமனை வதம் செய்தால் உங்களுக்கு கனகாபிஷேகம் செய்வதாக என் அண்ணன் துரியோதனன் வாக்குறுதி அளித்திருக்கிறார். ஜெய் மயான காளி, ஜெயம் உண்டாகட்டும். துரியோதனா, நாங்கள் உன் நலனை தவிர வேறொன்றையும் சிந்திக்கத் தெரியாதவர்கள். ஆகவே தந்தை சொல்வதை சற்று பொறுமையாக கேள். கேட்டுக்கொண்டுதானே இருக்கிறேன். அதற்கு எதற்கு இத்தனை பெரிய பீடிகை? மகளே, உன்னுடைய இந்த முன்கோபமும் எடுத்திருந்து பேசும் பாங்கும் உனக்கு நல்லதல்ல. இன்று ஒரு நாள் மட்டுமாவது நாங்கள் சொல்வதை கேள். துரியோதனா, இன்று நம் அரண்மனைக்கு வியாசர் பெருமானும் மைத்ரேய முனியும் வந்திருக்கிறார்கள். அரண்மனை என்றால் 1000 முனிவர்களும் மகரிஷிகளும் வந்து போவது வழக்கம்தானே. அதல்ல, உன் நலம் காக்க மைத்ரேய முனிவர் சில அறிவுரைகளை பகர்வார்கள். அதை நீ சிரம் தாழ்ந்து கேட்கத்தான் வேண்டும் துரியோதனா. தந்தையே, நிரம்பிய குடத்தில் நீர் ஊற்றுவது வீண் வேலை. அது போன்றுதான் எனக்கு அறிவுரை கூறுவதும். அப்படி சொல்லாதே துரியோதனா. அனைத்தும் அறிந்தவர் அகிலத்தில் இல்லை. இது அனைவரும் அறிந்த உண்மை. ஆம் மகனே, உன் ஆணவத்தை விடுத்து அறம் அறிந்த அறிஞர்களின் அறிவுரையை பணிந்து கேள். அப்படி நீ செய்தால் உனக்கு நன்மையே நடக்கும். சரி, உங்கள் விருப்பத்திற்காக வருகிறேன். மிக்க மகிழ்ச்சி. வா. வாருங்கள் அரசே. மகளே, மகாரிஷிகளை
வணங்கிக் கொள். மகாமுனிகளுக்கு வணக்கம். நீ நலமோடு வாழ இறைவனை பிரார்த்திக்கிறேன். துரியோதனா, உன் எண்ணம் போல் நீ வாழ்வாயாக. அரசே, என்ன இது? பராக்கிரமம் பொருந்திய துரியோதனா, உனக்கு நன்மை பயக்கும் சொற்களை கூறுகிறேன் கேள். குரோதமும் வஞ்சகமும் பொறாமையும் மனிதனை அழித்துவிடும். தீமையான எண்ணங்களே சத்துருக்களில் முதன்மையான சத்துரு. மனதில் நிறைந்திருக்கும் சஞ்சலங்களை துறந்துவிடு. நிச்சலமாக வாழப் பழகு. சத்திரியனுக்கு குயத்தியான எண்ணங்கள் அழகல்ல. யுத்தமே சத்திரியனின் அழகிய ஆபரணம். இறைவனோடு நேருக்கு நேர் நின்று சமர் புரிந்தாலும் பாதகமில்லை. ஆனால் தந்திரத்தால் ஒருவனை வஞ்சிப்பது பாவத்திலும் பெரும் பாவம். தாங்கள் கூறுவதை நான் முழுமையாக ஏற்றுக்கொள்கிறேன். ஆஹா, அரசே, நான் பாண்டவர்களோடு போர் புரியவே விரும்பினேன். ஆனால் தந்தையும் பிதாமகரும் போருக்கு அனுமதி மறுத்து சூதற்கு அனுமதி தந்தனர். போரோ சூதோ, வெற்றி பெற முனைவதுதானே சத்திரியனின் இயல்பு. இதில் என்ன தவறு கண்டீர்கள்? துரியோதனா, ரிஷியின் வாக்குக்கு மறுவார்த்தை பேசாதே. கூறும் நன்மைகளை கேட்டுக்கொள் மகனே. தாங்கள் கூறுங்கள் சுவாமி. வெற்றி பெற வேண்டும் என்ற உன்னுடைய எண்ணத்தை குறை கூறவில்லை துரியோதனா. சகோதரர்கள் மீது நீ கொண்ட வஞ்சத்தை துறந்து விட்டால் உனக்கு நன்மை பயக்கும், புகழும் கிடைக்கும் என்றுதான் கூறுகிறேன். என் தம்பிகள் 99 பேர் மீது அளவு கடந்த அன்பு கொண்டவன் இந்த துரியோதனன் என்று இந்த உலகிற்கே தெரியும். அதை தாங்கள் அறியாதது வருத்தமாக இருக்கிறது. துரியோதனா, அதே பாசத்தை நீ பாண்டவர்கள் மீதும் காட்டினால் உன் புகழ் மேலும் கூடும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். பாண்டவர்களை வஞ்சிக்காதே. உனக்கும் உன்னை சேர்ந்தவர்களுக்கும் இந்த உலகத்தவர்களுக்கும் நன்மையை செய். பாண்டவர்களின் வலிமையை நீ அறிவாய். ஆயினும் உனக்கு நினைவூட்டுகிறேன் கேள். வாசுதேவ கிருஷ்ணனாலேயே வெல்ல முடியாத மகாசூரனான ஜராசந்தனை பீமன் வதம் செய்து விட்டான் என்பதை நீ அறிந்திருக்கிறாய். தேவர்களின் சத்துருக்கான இடும்பன், பகாசுரன் ஆகியோரையும் பீமன் வதம் செய்து விட்டான் என்பதை இந்த உலகமே அறியும். இதை தவிர ஸ்ரீமன் நாராயணின் அவதாரமான வாசுதேவ கிருஷ்ணன் பாண்டவர்களின் பக்கம் நிற்கிறான். மேலும் துருபத மன்னனின் புத்திரர்கள் பாண்டவர்களின் மைத்துனர்கள். அவர்கள் மகாசூரர்கள், வஜ்ரம் போன்ற தேகம் உடையவர்கள். அவர்களை வெல்ல ஒருவராலும் இயலாது. ஆகவே நீ பாண்டவர்களோடு சமாதானமாக போய்விடு. பாண்டவர்களின் விரோதத்தை சம்பாதித்து யமனின் வாயில் விழாதே. பலே பலே. தாங்கள் பராரிகளான பாண்டவர்களின் துதிப்பாட இங்கே வந்தீரா? இதற்காக பாண்டவரிடம் என்ன பரிசு பெற்றீர்கள்? அவர்கள் உண்டு இந்த கனியா அல்லது
காய்ந்து போன கிழங்கையா முடனே! சொற்களை அவமதித்து என்னை ஏளனம் செய்கிறாய். கர்வத்தினால் உன் தொடையை தட்டி என் சிரத்திற்கு ஆளானாய். மகா வீரனான பீமன் தன் கதையால் உன் தொடையை பிளந்து உன்னை கொல்வதற்கு வேண்டிய யுத்தம் உண்டாகட்டும். வேண்டாம். வேண்டாம் சுவாமி, தயவு செய்து அவனை மன்னித்து விடுங்கள். மகாமுனிவர்களே, அறியாமல் பிழை செய்து விட்டான் துரியோதனன். அவனை மன்னித்து விடுங்கள். உங்கள் சாபம் பலிக்க கூடாது. அதற்கு ஏதேனும் உபயம் அளியுங்கள் சுவாமி. சுவாமி, துஷ்டனே ஆனாலும் துரியோதனன் எங்கள் புத்திரன். அவனுக்கு கருணை காட்டுங்கள், கருணை காட்டுங்கள் சுவாமி, கருணை காட்டுங்கள். திருதராஷ்டிரா, முனிவர்களின் சாபத்தை ஒருபோதும் திரும்பப் பெற இயலாது. சாபத்தை பெற்றவர் அதை அனுபவித்தே தீர வேண்டும் என்பது நியதி. ஐயோ, சுவாமி, சற்றே மனம் இறங்கி சொல்லுங்கள். இதற்கு வேறு உபாயமே இல்லையா? அத்தினாபுரத்தின் அரசனே, கேட்டுக்கொள். நான் கூறிய உபதேசங்களை உம்முடைய புத்திரன் துரியோதனன் கேட்டு பாண்டவர்களோடு சமாதானமாக வாழ்ந்தால் என் சாபம் பலிக்காது. இல்லாவிட்டால் அது பலித்தே தீரும். நான் வருகிறேன். சுவாமி, இதென்ன விபரீதம்? சிக்கலை தீர்க்க உபாயம் தேடினேன். இப்போது உபாயமே சிக்கலாக உருமாறிவிட்டதே. நதியின் போக்கு நதியின் வழியே, விதியின் போக்கு விதியின் வழியே. மடை மாற்ற நீ நினைத்தாய், ஆனால் விதி தன் மூர்க்கத்தை காட்டிவிட்டது. சுவாமி, உன் புத்திரனின் குண இயல்பு அவன் குருதியோடு கலந்து விட்டது. அதை மாற்ற நான் அல்ல, அந்த ஈசனாலும் இயலாது. திருதராஷ்டிரா, சுவாமி, இப்போது நான் என்ன செய்வது? எதையாவது செய்து பிரச்சனையை பெரிதாக்குவதை விட ஏதும் செய்யாமல் இருப்பதே மேல். நான் வருகிறேன். தந்தையே, என் மீது தவறு இல்லாத போது இந்த முனிவரின் சாபம் என்னை என்ன செய்யும்? வேண்டாம் மகனே, வேண்டாம். கலங்காதீர்கள், நான் வருகிறேன். அழாதே காந்தாரி.